ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு ஏழை விதவை தாய் தன் 8 வயசு பையனோட ஒரு குடிசையில் கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க தோட்ட வேலை செஞ்சு பழச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அந்த 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே 2 பேரும் ரொம்ப பெரிய பணக்கார மனப்பான்மையோடு இருந்தாங்க. இயற்கையும் அவங்கள சோதிக்க நினச்சது. ஒரு நாளைக்கு மழை சோன்னு கொட்டிச்சு. அண்ட் குடிசையில் இருக்கிற மேலே இருக்கிற ரூஃபில் உள்ள ஓட்டையிலேருந்து மழை வேற கொட்டுது. வாசல்லேருந்து வேற தண்ணி உள்ளே வருது. இந்த நிலைமையில் இந்த தாய் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வாசலில் இருக்கிற கதவை பேர்த்து வீட்டுக்குள்ளே சைடு வாலில் பதிச்சு அது ஷெல்டர் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஷெல்டருக்கு அடியில் அந்த 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த மழையில் அப்படியே அதை வெளியில் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பையன் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணில் கண்ணீரோட சொல்கிறான், அம்மா, இந்த மாதிரி மழையில் நம்ம வீட்டு வாசலில் ஒரு கதவாவது இருந்ததுமா. இந்த கிராமத்தில் நிறைய குடிசைகளில் வெளி வாசலில் கதவே கூட கிடையாதுமா. உன்ன மாதிரி அம்மாக்களும் என்ன மாதிரி பசங்களும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கம்மான்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணீராக கொட்டுது. இதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு அழறதா இல்லாட்டா ஆனந்தத்தில் கத்துறதானே தெரியல. உடனே குடிசைக்கு மேலே பார்த்து, இறைவா, நீ எனக்கு இந்திரலோகத்தையே கொடுத்துருந்தா கூட அந்த இந்திரலோகம் கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காது. என் பையனுக்கு இந்த மாதிரி மனப்பான்மையை கொடுத்துருக்கியே, அதை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடையாதுப்பா. 10 ஜென்மத்துக்கு எனக்கு இவனே மகனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. இதில் ஒரு சின்ன நிகழ்வு தான், பட் எவ்வளவு கருத்துக்கள் பொதிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இன்பம் துன்பம் என்பது ஒருவரின் மனநிலையில் தான் உள்ளது. இப்படி இருந்தால்தான் சந்தோஷம், அப்படி இருந்தால்தான் சந்தோஷம் சொல்லிட்டு மனசை நம்ம கண்டிஷன் பண்ணிக்கிறோம். அதனால தான் நமக்கு பிரச்சனை. எப்பொழுதும் நம்ம மனசு நினைக்கிறபடி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது, மற்றவர்களும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னு என்ன பெஸ்ட்டு அந்த சூழ்நிலையில் பண்ணலாங்கிறத பண்ணணும். நம்பர் 2, இவங்க எந்த கேட்டகரி தெரியுமா? அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் கம்ஃபர்ட்ஸே கிடையாது, அன்கம்ஃபர்டபுள். பட் உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எதையும் டிபெண்ட் பண்ணி அவங்க சந்தோஷங்கிறது கிடையாது, கண்டென்மெண்ட்டோடு வாழறாங்க. 3வது, இந்த இக்கட்டான கடினமான சூழ்நிலையிலையும் எந்த முனகலும் இறைவனையோ உலகத்தையோ மற்றவர்களையோ கூட குறை கூறாமல் அந்த மோசமான நிலையில் கூட அவர்களையே கூட நொந்து கொள்ளாமல், அதுதான் பாயிண்ட், இருப்பதை வைத்துக்கொண்டு நன்றி உணர்வுடன் இருப்பது என்பது மிக பெரிய நல்ல உள் உணர்வுகள் இருப்பவர்களால் மட்டுமே முடியும். கிரேட் ஆட்டிடியூட் இது. ஸோ ஹைலைட் என்னவென்றால், இந்த இக்கட்டான துன்ப சூழ்நிலையில் கூட கதவுகள் இல்லாத குடிசை மக்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்று அந்த சிறுவனின் கருணை குணம், அன்பு, மற்றவர்களின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக இதயத்திலிருந்து உணர்ந்து அழுதது. ஆகா, இதுதான் மனித நேயத்தின் உச்சம். இதை சிம்பத்தின்னு சொல்ல மாட்டாங்க, எம்பத்தி. இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்குள்ளே போய் அவங்க அனுபவிக்கிற அந்த பெயினை தான் அனுபவித்தல். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் ராமலிங்க அடிகளார் சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் ஒன்னஸ். நீனும் நானும் ஒன்றுதாங்கிற அந்த பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட், ஒன்னஸ், அது அந்த பையன்ட்ட அந்த சின்ன வயசுலேயே இருந்தது. டூ நாட் கவுண்ட் ஆன் யுவர் கர்சஸ், ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அதுதான் முக்கியம். அதுதான் மன நிறைவை கொடுக்கும். நம் பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு நெகட்டிவ் எனர்ஜியை பெருக்கிக் கொண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை வாழத் தெரியாதவர்கள். அதான் முக்கியம். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்களின் நலனுக்காக குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் பிரார்த்தனையை நம் ஆழ் இதயத்திலிருந்து சொல்ல வேண்டும். நம் பிரச்சனைக்கு எப்படி உணர்ந்து கரைந்து உருகி பிரார்த்தனை செய்கிறோமோ அப்படி உருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மெக்கானிக்கலாக எந்த ஆன்மீக சாதனைகளையும் செய்யக்கூடாது. நமக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை, ஆனந்தத்தை உணர வேண்டுமானால் மற்றவர்கள் நலனுக்காக நாம் இதயபூர்வமாக வாழ வேண்டும். மற்றவர்களின் வலியை, வேதனையை நாம் உள் உணர்ந்து உதவி செய்ய வேண்டும் அல்லது பிரார்த்தனை செய்ய வேண்டும். உடல் ரீதியாகவோ, வசதிகள் இருந்தால் பணத்தின் மூலமாகவோ, அறிவு இருந்தால் அறிவின் மூலமாகவோ, பல வசதிகள் இருந்தால் அந்த வசதிகளை மற்றவர்கள் நலனுக்காக ஓரளவாவது பயன்படுத்தி வாழ வேண்டும். 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன் இஸ் அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள். இப்போது இந்த கதையில் சொன்ன அந்த ஏழை தாயும் அந்த பையனும் அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள். எவ்வளவு வசதிகள் வெளியில் இல்லாட்டாலும் உள்ள அவங்களுக்கு அந்த வசதி இருக்குது. 2வது என்ன தெரியுமா?
கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபிள் பீப்புள். இதில் தான் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கும். 4 கார் இருக்கும், 40 வீடு இருக்கும், அண்டு நிலம் இருக்கும், அண்டு எல்லா தங்கம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், நிறைய வசதிகள் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அண்ட் எப்பொழுதும் பாருங்கள் ஒரு இன்னர் பக்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, பட் இன்டர்னலாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. தே ஆர் கம்மிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபுள் பீப்புள். 3வது பீப்புள் இருக்காங்க, கம்ஃபர்டபிள் பீப்புள். அண்ட் நிறைய பேர் இதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இதில் ரொம்ப மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய வசதிகள் வெளியில் இருக்கும். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுவாங்க. நிறைய என்ஜிஓ ஆரம்பிப்பாங்க, நிறைய ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, அண்ட் நிறைய சாதனைகளை பண்ணி அதை வர பணத்தை பிறருக்காக செலவழிப்பாங்க. யாருக்கு நீடியோ அவங்களுக்கு. இந்த மாதிரி பீப்புள் ஆர் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கம்ஃபர்டபிள் பீப்புள். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. பெட்டர் கேட்டகரிக்கு மாறுவதற்கான முயற்சியை செய்வோம். இறைவா நன்றி. ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம், ஆக்கம் பெறும் நம் மனம். இப்படிக்கு உங்கள் ராஜாராமன். தேங்க்யூ.